காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார். செபிப்போம். அன்பு தேவனே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் கேட்கிற சத்தியமும் நீ சொல்லித் தருகிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய பார்வையிலே பிரீதியா இருக்கட்டும். அடியேனை மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரம் வழிபடும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமேன். இந்த நாள் தியானத்தின் தலைப்பாக எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருங்கள். பைபிளின் பழைய ஏற்பாட்டின் புத்தகமாகிய லேவியராகமம் 6வது அதிகாரம் வசனம் 13 சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பீடங்கள் இருந்தன. ஒன்று பலிபீடம், அடுத்தது தூபபீடம். பலிபீடத்தில் பலியாக ஆடு மாடுகள் தேவனுக்கு முன்பாக குற்ற நிவாரண பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் ஏறெடுக்கப்பட்டன. அதை தகரித்து தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக ஏறெடுப்பதற்கு அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதே நேரத்தில் தூபபீடத்தில் தூப வர்க்கத்தை இட்டு
தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏறெடுப்பார்கள். உங்கள் உள்ளமானது தூப பீடமாக தேவனுக்கு துதி ஆராதனையை ஏறெடுக்கிறதாக விளங்க வேண்டும். உள்ளத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் ஆராதனை எழும்ப வேண்டும். பலிபீடமானாலும் தூப பீடமானாலும் அங்கே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இந்த அக்கினி ஜெபத்தை குறிக்கிறது. நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18:1 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று லூக்கா 21:26 ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று எபேசியர் 6:18 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று கொலோசையர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:17 படிக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காருடைய ஊழிய பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வேலை இல்லாமல் ஒரு ஆலயத்தில் தங்கியிருந்த போது அங்கே ஒரு ஏழை வயதான தாயாரும் தங்கியிருந்தார்களாம். அவர்கள் வல்லமையான ஜெப வீராங்கனை முழு இரவும் முழங்காற்படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை அவர் பார்த்திருக்கிறார். அவர்களிடம் இந்த ஊழியக்காரர் ஒரு நாள், அம்மா, நீங்கள் எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? நீண்ட நேரம் ஜெபம் பண்ண எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த அம்மா, மனித முயற்சியினால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் எனக்குள் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். அவர்தான் எனக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். கர்த்தரிடத்தில் மன்றாடும் போது அவர் ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் கண்ணீரின் ஆவியையும் எனக்குள் ஊற்றுகிறார். ஆகவே இடைவிடாமல் என்னால் ஜெபிக்க முடிகிறது என்றார்களாம் அந்த தாயார். அன்பானவர்களே, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அக்னியாயிருந்து இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 படிக்கிறோம். அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சங்கீதம் 121:4 படிக்கிறோம். ஆகவே அந்த அக்கினி எப்பொழுதும் உங்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு முறை தேவ ஊழியர் ரிச்சர்ட் எம்ப்ராட் சொன்னார், என்னுடைய ஒவ்வொரு இருதய துடிப்போடும் இயேசு கிறிஸ்துவை இணைத்திருக்கிறேன். ஒவ்வொரு சுவாசத்தோடும் ஆவியானவரை இணைத்திருக்கிறேன். என் இருதயம் டப் டப் என்று துடிப்பதில்லை, இயேசு இயேசு என்று துடிக்கிறது. உறங்கினாலும் தூங்கினாலும் கர்த்தர் அதை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்படியே ஜெப ஆவியையும் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். இதனால் இடைவிடாமல் ஜெபிக்க முடிகிறது என்றார். தூய பீடத்திலிருந்து இடைவிடாதபடி தூப வர்க்கம் ஏறெடுக்கப்படும். தூப வர்க்கமானது 4 முக்கியமான பொருட்களிலிருந்து செய்யப்படுகிறது. அதை நீங்கள் யாத்திராகமம் 30:34 முதல் 36 வரையிலும் வாசிக்கலாம். அவை என்னென்ன பொருட்கள்? 1 வெள்ளை போலம் 2 குங்குலியம், 3 அல்பான் பிசின், 4 சாம்பிராணி. இந்த 4 பொருட்களும் சம நிறையாக எடுக்கப்பட்டு பொடியாக இடித்து தூப வர்க்கமாக தேவ சமூகத்திற்கு முன்பாக சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்பட வேண்டும். இந்த தூப வர்க்கம் எதற்கு அடையாளம்? அது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு அடையாளம். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3 சொல்லுகிறது, தேவதூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபிடத்தின் படியிலே நின்றான். அப்பொழுது பலிபிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 படிக்கிறோம். கவனியங்கள் அருமையானவர்களே, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் என்று பன்மையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தூப வர்க்கம் 4 பொருட்களினால் ஆனதோ அதுபோல பரிசுத்தவான்களின் ஜெபத்திலும் 4 பகுதிகள் உண்டு. இந்த 4 பகுதிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2:1 குறித்திருக்கிறார். அப்படி என்றால்
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிறந்த ஜெப வீரனாக, ஜெய வீரனாக விளங்க வேண்டும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபமே பரிசுத்தையும் வெற்றியையும் கொண்டு வருகிறது. ஜெபமே தேவ வல்லமையையும் சத்துவத்தையும் பலத்தையும் கொண்டு வருகிறது. இந்த ஜெபத்தில் 4 பகுதிகளும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். 1 விண்ணப்பம், 2 ஜெபம், 3 வேண்டுதல், 4 ஸ்தோத்திரம். இந்த 4ம் இணைந்திருக்கும் போதுதான் அது வல்லமையான ஜெபமாக விளங்கும். குடும்பம் என்று சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள் இணைந்தது தானே குடும்பம். மதிய உணவு என்று சொன்னால் சோறு, குழம்பு, பொரியல், அவியல் எல்லாம் சேர்ந்துதானே உணவாகும். தூப வர்க்கம் என்று சொல்லும் போது அதில் வெள்ளை போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி எல்லாம் இணைந்ததுதான். அதுபோல ஜெபத்திலும் இந்த 4 பகுதிகள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஜெபத்தில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பது விண்ணப்பத்தின் பகுதி. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று உரிமையோடு கேட்பது ஜெபம். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்பது வேண்டுதல். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லுகிறது ஸ்தோத்திரம். இந்த 4 பகுதிகள் கர்த்தருடைய ஜெபத்தில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 4 முக்கியமான பருவங்கள் உண்டு. அழுது கொண்டே இருக்கும் பாலக பருவம், இது விண்ணகத்திற்கு அடையாளம். பெற்றோரிடமிருந்து அடம் பிடித்து போராடி பெற்றுக்கொள்ளும் இளமை பருவம், இது ஜெபத்திற்கு அடையாளம். மற்றவர்களுக்காக சம்பாதித்து குடும்பத்தை பராமரிக்கும் வாலிப பருவம், இது வேண்டுதலுக்கு அடையாளம். 4வதாக வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளையெல்லாம் கிட்ட வைத்து சிறு வயதிலிருந்து பெற்ற நன்மைகளை விவரிப்பது அனுபவத்தால் முதிர்ந்த பருவம், இது ஸ்தோத்திரத்திற்கு அடையாளம். பலிபிடத்தின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் இந்த தூப வர்க்கமாகிய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்விதமாய் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்கிறதை சற்று சிந்திப்போம். முதலாவதாக விண்ணப்பங்கள் அல்லது வெள்ளை போளம். ஜெபத்தின் முதல் பகுதி விண்ணப்பமாகும். இது உடைந்த உள்ளத்திலிருந்து வருகிறது. நெருக்கங்களினாலும் போராட்டங்களினாலும் குத்தப்பட்டு கண்ணீரோடு தேவனை நோக்கி ஏறெடுப்பதே விண்ணப்பங்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அது பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்னாளின் ஜெபமேயாகும். குழந்தை இல்லாமல் மலடி என்ற பட்டம் பெற்று தன்னுடைய சொந்த சக்கலத்தினால் நிந்தைகளை சுமந்த அந்நாள் நேராக கர்த்தருடைய பாதப்படிக்கு ஓடினாள். தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 10 நாம் படிக்க முடிகிறது. கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். ஆகவே அந்நாளுக்கு ஆசீர்வாதமான சாமுவேலோடு இன்னும் 5 குழந்தைகளை தந்தார். தூப வர்க்கத்திலே இந்த விண்ணப்பமானது வெள்ளை போளத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது. கீலேயாத் மலையிலே இருக்கும் இந்த வெள்ளை போல மரத்தின் அடித்தண்டை கூரிய கத்தியினால் சீவும் போது வாசனையான பிசின் வழிகிறது. சற்று கசப்பான பிசினாக இருந்தாலும் கூட மிகுந்த நறுமணம் உள்ளது. இது கந்த வர்க்கங்களில் ஒன்றாக தூப வர்க்கத்தோடு சேர்க்கப்படுகிறது. மரியாள் உடைந்த உள்ளத்தோடு கிறிஸ்துவனுடைய பாதப்படியை பற்றி கொண்டு நலத தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். இது உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விண்ணப்பம் செய்வதற்கு அடையாளம். ஆகவேதான் தாவீது, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சங்கீதம் 62 வசனம் 8 சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியும் கூட, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுந்து புலம்பல் 2:19 கூறியிருக்கிறார். அதுதான் விண்ணப்ப ஜெபம். இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் விண்ணப்பம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்திலே மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய இரத்தத்தின் வேர்வை பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது என்று லூக்கா 22 வசனம் 44 படிக்கிறோம். அவர் கண்ணீரோடு ஜெபித்தார். எபிரேயர் 5:7. ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார். ஏசாயா 53:12. ஆகவேதான் அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று அழைக்கப்பட்டது. உன்னத பாட்டு 1:3. இந்தியாவிற்கு வந்த மிஷனரி ஒருவர் ஊழியத்திலே ஏற்ற கனி கிடைக்காததினால் மனம் சோர்ந்து போனார். மிஷனரி ஊழியத்தை விட்டுவிட்டு தாய் தேசத்திற்கு திரும்ப தீர்மானித்தார். ஆனால் அவரை அனுப்பின மிஷனரி சங்கத்திலிருந்து அவருக்கு ஒரு தந்தி கொடுத்தார்கள். கண்ணீரை முயற்சித்து பார், ட்ரை டியர்ஸ் என்பதே அந்த தந்தி. அன்றிலிருந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தார். அவருடைய ஊழியத்தில் பெரிய மாறுதல் ஏற்பட்டது.
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று சங்கீதம் 126 வசனம் 5-6 சொல்லுகிறது. ஒரு குழந்தை பேச அறியாத பருவத்தில் எதற்கெடுத்தாலும் அழுது அழுது தாயிடம் பெற்றுக்கொள்கிறது. பால் வேண்டுமா? அழுகிறது. பூச்சி கடித்து விட்டதா? அழுகிறது. கீழே விழுந்து விட்டதா? அழுகிறது. அந்த அழுகையின் விண்ணப்பத்தை கேட்டு விட்டு தாயால் சும்மா இருக்க முடியாது. குடல் துடிக்க ஓடி வந்து பிள்ளைக்கு உதவி செய்கிறாள். குழந்தையின் அழுகையானது விண்ணப்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த பகுதி எப்பொழுதும் நாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று லேவியராகமம் 6வது அதிகாரம் வசனம் 13 ஆதாரமாக பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது என்று எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தின்படி நம் பலிபீடம் என்று சொல்லும் போது நாம் கற்றுக்கொண்டோம் எப்படி ஜெபமாகிய அந்த பலிபீடம், இந்த ஜெபத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அழகாக என்று கற்றுத் தந்தார். எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்போம். சிறந்த ஜெப வீரனாக ஜெய வீரனாக விளங்க வேண்டும் என்றால் ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபமே பரிசுத்தையும் வெற்றியையும் கொண்டு வருகிறது. ஜெபமே தேவ வல்லமையையும் சத்துவத்தையும் பலத்தையும் கொண்டு வருகிறது. இந்த ஜெபத்திலே தொடர்ந்து நாம் நாளை தினத்திலும் கூட எப்பொழுதும் எரிந்து கொண்டே என்கிற இந்த பகுதியை எப்படி நாம் விண்ணப்பங்களோடு ஊக்கமான ஜெபம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதும் காத்துக்கொள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமா. எங்களோடு இருந்து எங்களுக்கு கற்றுத்தருகிற எங்கள் அருமை நல்ல நேசரே, பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற வார்த்தையின் ஆதாரமாக நாங்கள் எப்படி உம்மோடு எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களாக இருக்க வேண்டும் என்று அது ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே முடியும் என்பதையும் கற்றுத்தந்தீர். நாங்கள் ஒரு சிறந்த ஜெப வீரனாக ஜெய வீரனாக விளங்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபமே ஜீவன் என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஜெபமே பரிசுத்தத்தை வெற்றியும் கொண்டு வருகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஜெபமே ஜெயம் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்படியே வழிநடத்தும் உம்மோடு இணைந்திருந்து பரிசுத்த ஆவியினோடு இணைந்து ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரம் தாரும், உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். வெற்றியின் நாளாக அறிவிக்கிறோம். எங்களோடு பிரயாணித்து வாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். போற்றவே